என் பேர் சுப்பிரமணி. எதனால வந்து எங்களுக்கு தெரியல. இது எத்தனை வாக்கெல்லாம் போட மாட்டோம். பிடிச்சு வந்துச்சு, போட்டாச்சு. எப்படியோ அது வந்துச்சு. நான் வந்து ஆஸ்பத்திரி போனேன். அவங்க 4 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. ஆபரேஷன் பண்ணி சரின்னு வாக்கியம் கொடுத்தாச்சு. ஆனா குரல் வருமாறான்னு சொல்லல. அல்சர் ப்ராப்ளம், சளி ப்ராப்ளம் வருது. என் பேர் சுப்பிரமணி, 60, கொடைக்கானல். நாங்கள் விவசாயம் தான். எதனால வந்து எங்களுக்கு தெரியல. இது எத்தனை வாக்கெல்லாம் போட மாட்டோம். பிடிச்சு வந்து சொல்றாரு. இப்போ விட்டாச்சு. எப்படியோ அது வந்துச்சு. குளிர்பிரதேசத்தில் வரக்கூடாது தான். ஆனால் வந்துச்சு. நான் வந்து ஆஸ்பத்திரி போனேன். அவங்க 4 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. ஆபரேஷன் பண்ணி சரின்னு வாக்கியம் கொடுத்தாச்சு. ஆனால் குரல் வருமாறான்னு சொல்லல. நேராக ஸ்கேனில் சொன்னாங்க. நேரடியாக அங்கே வந்துட்டு மெடிசன் எடுத்து 3 மாதம் மருந்து நல்லா இருக்கு. டாக்டர் சொன்னேன். ஒரு ஆயில்மெண்ட்டு, சீத்தாப்பழ பொடி, கருப்புண்டு சாப்பிட சொல்லிருக்காரு. 40 நாளைக்கு பிற்பாடு ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனை வந்து பிற்பாடு நல்லாவே இருக்கு. அது காஞ்சிருச்சு, பண்ண பிரச்சனை அப்படின்ட்டு படிப்படியாக குறைஞ்சது. மெடிசன் எடுத்து 10 நாள் அது கட்டி அதை வெளியே உடஞ்சிருச்சு. அதை உடஞ்சி புண்ணாச்சு. அவர் டாக்டருக்காக நீங்கள் வெளியில் மாத்திரை வாங்கி போடுங்க அப்படின்னு தப்புன்னு சொன்னார். அப்படி எதனா ஒரு எமர்ஜென்சிலாம் வாங்கி போடுங்கன்னு சொன்னார். ஒரு அல்சர் ப்ராப்ளம், சளி ப்ராப்ளம் தான் வாங்கி போடுங்கன்னு சொன்னார். போடுறது புண்ணு காஞ்சிருச்சு. பேச முடியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேசாக வருது. 1 வாரம் மாத்திரை இல்லை, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால அந்த வாய்ஸ் கம்மியாக போனால் அந்த மாத்திரை சாப்பிட்டா மெடிசன் போட்டால் வாய்ஸ் நல்லா தெளிவாக வருது. சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லை. எல்லாம் சாப்பாடுலாம் எல்லாம் சாப்பிட்டு மெடிசன் போட பிற்பாடு அதெல்லாம் எல்லாம் ஒரு கரெக்டாக இருக்குது. சாப்பாடு, தூக்கம், யூரின் போகிறது, பாத்ரூம் போகிறது எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நம்பிக்கை வந்து 3 ஆட்டம் வந்து மாத்திரை வாங்குது.